அப்படி என்ன பெரிய ஊரு பெரிய திருவிழா எல்லாரும் ஓவரா பில்டப் கொடுக்குறீங்க? பாண்டிய குல பேரரசி, உலகத்தின் முதல் பெண்ணரசி, மதுரையை ஆளும் மங்கையர்க்கு அரசி. தம்பி, மதுரை 2 விஷயம் ஃபேமஸ். ஒன்னு மதுரையை காக்குற மீனாட்சி, இன்னொன்னு மதுரை ஊரையே காக்குற நம்ம ஊர் பயலுக. This video will be a short video. Hi டி, என்னடி? சரி போயிட்டு வந்து தரேன், சாப்பாடு போயிட்டு வந்து தரேன், சரியா? நானும் அம்மாவும் வந்து சித்திரை திருவிழாவுக்கு வந்து சாமி பார்க்க கிளம்பிட்டோம். ஏன்னா நாளைக்கு ஆற்றுல இறங்கிடுவார் அழகர். ஸோ அதனால் இப்போ கிளம்பிட்டோம். ஓகே, இது வந்து vlog வந்து சும்மா ஷார்ட்டான vlog-ஆக தான் இருக்கும். ஸோ ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கூட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. ஆமாம், கார் போக முடியாது போல், அவங்க இது பண்ணிட்டானுங்க. ஸோ நம்ம திருவிழா அதுமா பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம். நான் காரை எங்கே போய் நிறுத்த போகிறேன்னு தெரில. அங்கிட்டே நிறுத்திட்டு வந்திருக்கலாமோ. ஹலோ மகளே, அப்புறம் நம்ம வந்து காரை நிறுத்திட்டு அம்மாவை கூப்பிட்டு நேராக சாமி எங்கே இருக்குதுன்னு கேட்டதுக்கு வந்து தல்லாங்குளம் கோயில் வாசலில் இருக்குன்னாங்க. ஸோ நானும் அம்மாவும் வந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு நான் அந்த திருவிழாவில் மறுபடியும் இந்த திருவிழாக்குள்ளே வரப்போ வந்து நான் ஒரு விஷயம் வந்து நான் உணர்ந்தேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்களோட ஒற்றுமை வந்து ஜாதி மதம் இப்படிதான் எதுவுமே பார்க்காம எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே லைட்டிங் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு பக்கம் டிஸ்கோ லைட்லாம் போட்டு பயங்கரமாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் தண்ணி பிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து வேண்டுதலுக்காக தண்ணி பிச்சுவாங்க. இன்னொரு ரீசன் என்னென்னா, நம்ம சாமி வந்து வெயிலில் வரதுனால வந்து குளிர்ச்சியாக வரவேற்கிறதுக்காக வந்து தண்ணி பிச்சுவாங்க. ஸோ குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயம். இதெல்லாம் நான் வந்து அம்மா சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தெரியாது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மயில் ரக, அப்புறம் அந்த மாதிரி அந்த இதெல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்தது. இந்த பக்கம் இந்த கடைகள்லாம் போட்டிருப்பாங்க, பலூன் கடை, இந்த கடை அப்படின்னு நிறைய கடை போட்டிருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து சாமிங்கெல்லாம் வேஷம் போட்டுக்குவாங்க, நம்ம கழுத்தை நம்ம நெத்தியில் பொட்டு வச்சுட்டு போவாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேண்டுதலுக்காக வந்து நம்ம இந்த விளக்குங்கள்லாம் எடுத்து பிடிச்சிட்ருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம டயர்டாகிடுச்சு. கொஞ்சம் தூரத்துலேயே நடந்து வந்தோடனே கூட்டத்துக்குள்ளே வந்தோடனே எனக்கு ஒரே வேர்வை. இன்னொரு பக்கம் தண்ணி திப்பிச்சுனாலும் சட்டை ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கோபுரம் கிட்டே போனால், கோபுரம் கிட்டே வந்து சாமி பார்க்கலான்னு கிட்டே வந்தால் சாமி வந்து உள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் கதவு மூடிட்டாங்க, நம்ம கோயிலோட கதவு மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிச்சுருந்தாங்க. அந்த கோபுரம் மேலே வந்து தண்ணி பிச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லோரும் வந்து அப்படியே சந்தோஷமாக இருந்தாங்க. குழந்தைங்களாம் இது அப்படியே தண்ணி பிச்சுக்கிட்டு அப்படியே ஆட்டம் பாட்டமாக தான் இருந்துச்சு.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் அம்மா வந்து ஓரமாக உட்காருமா நான் உள்ளே போய் வீடியோ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் உள்ளே கிளம்பி போயிட்டேன். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பசங்களோட ஆட்டம் இருக்கே, ஐயோ தோரணை தான் பசங்களோட ஆட்டம். இன்னொரு பக்கம் பொண்ணுங்கள்லாம் வந்து விசில் அடிச்சுக்கிட்டு அவங்களோட காப்பரை வேறு லெவலில் இருந்துச்சு, பொண்ணுங்களோட காப்பரை வேறு லெவலில் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பசங்களோட தோரணை தான் ஐயோ இங்கே தான் ஆடுறாங்க பார்த்தா, பகல் தான் ஆடுறாங்க பார்த்தா, அந்த கடைசி வரைக்கும் பசங்கள்லாம் ஆடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆட்டம் ஆடி அப்படி நம்ம திருவிழா வந்து ஒரே கொண்டாட்டமாக குஷியாக வச்சுக்கிட்டு நம்ம சித்திரை திருவிழாவை வந்து பிரம்மாண்டமாக, அதாவது மதுரையில் என்றைக்குமே அழியாத ஒரு திருவிழா, அதாவது சித்திரை திருவிழான்றது என்றைக்குமே பாரம்பரியமாக வந்து இது ஆதி காலத்துலேருந்து அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். இது கடைசி வரைக்கும் இது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு எந்த தடங்களும் வரவே வராது. சித்திரை திருவிழா கண்டிப்பாக நம்ம ஊரில் வந்து பிரம்மாண்டமான ஒரு திருவிழா. நம்ம ஊர்லேருந்து வெளியூர்லாம் போனவங்கலாம் வந்து நம்ம வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் வரணும். நம்ம இந்த மாதிரி சித்திரை திருவிழாவுக்கு வருஷத்துக்கு இந்த மாதிரி நம்ம திருவிழாவில் வந்து பங்கேற்றுக்கிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வேலைக்காக நீங்கள் மறுபடியும் வெளியூர் போயிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பசங்களை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். நான் அம்மாவோட வந்ததுனால வந்து என்னால் ஆட முடியல. நான் பசங்களோட வந்ததுன்னா ஒரே ஆட்டம் ஆடி இருப்பேன் வேறு லெவலில். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவல்துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலையை அவங்களோட கடமைகளை வந்து பயங்கரமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லாரும் மக்களுக்கும் வந்து ஒரு அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு அவ்வளோ நல்லா இருந்தாங்க. அவ்வளோ ஒரு சேஃபாக பார்த்துக்கிட்டாங்க. மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி காஸ்ட்லியான பொருள்லாம் வச்சுருந்தேன், பத்திரமா வச்சுருந்தாங்க, குழந்தைய கையில் பிடிச்சிங்க, குழந்தைய பத்திரமா பிடிச்சிங்க, இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு விஷயம் வந்து நம்ம கூட்டத்தில் போக வந்து நமக்கு வந்து இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாக சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லைப்பா. சாப்பாடு வந்து போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க, அதுக்கு பஞ்சமே இல்லை. இன்னொரு பக்கம் ஜூஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, இன்னொரு பக்கம் மோர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து அது குறையில்லை. எந்த ஊர்லேயும் இப்படிலாம் சாப்பாடு போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மக்கள் இவ்வளோ இறங்கி செய்கிறாங்கன்றப்போ வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இன்னொரு பக்கம் வேண்டுதலுக்காக வந்து சாமி கிட்ட வேண்டுதலுக்காக அந்த அருவா தூக்கிட்டு போகிறது, இந்த மாதிரி ஏதோ சம்திங், அது ஏதோ பொருள், ஏதோ சாமியோட பொருள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பசங்களோட ஆட்டம் அலப்பறதான் காப்பரை கொடுத்துக்கிட்டு இருந்தானுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க அவளோட தோரணை இருக்குது. டே என்ன ஆட்டம்பா பொண்ணுங்களோட ஆட்டம். பொண்ணுங்களும் இவ்வளோ தைரியமாக வந்து நம்ம திருவிழாக்கு வந்து பகிர்ந்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரே ஆட்டமாக இருக்குன்னா அது வந்து தைரியமாக இருக்காங்கன்னா நம்ம மதுரை பசங்களோட ஒரு அன்பு தான். அது பத்திரமா பார்த்துப்பாங்க, எந்த பிரச்சனையும் வராது. எந்த பிரச்சனையும் கொடுக்காத ஊர் நம்ம ஊர் தான். ஸோ அவ்வளோ ஒரு எல்லாம் ஒற்றுமையோட சந்தோஷம் வந்து ரொம்ப பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. அந்த பக்கம் பசங்களை தான், இப்போ உண்மையிலே நான் சொல்ல போனால் பசங்களை தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவனோட காப்பரா இருக்கு, டான்ஸோட காப்பரா, அடேங்கப்பா என்னமா ஆடுறீங்கடா, எப்பா ரைட்ரா ஆடுங்கடா அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். என்ன ஒரு ஆட்டம், போடு அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ரொம்ப என் பசங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என் பசங்க வந்திருந்தான்னா கண்டிப்பாக மிஸ். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கிட்ட ஒரு கேங்கு அங்கிட்ட ஒரு கேங்கு. சரி, இங்கே தான் எல்லா இடத்துலையும் அப்படியே ஆடிக்கிட்டே தான் இருக்காங்க. நைட்டுக்கு விடிய காலைல 7 மணி 6:30 7 மணிக்கு தான் வந்து ஆற்றுல அழகர் இறங்குறாரு. அது வரைக்கும் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வேண்டுதலுக்காக சாமி வேஷம் போட்டுக்கிட்டு மாலெல்லாம். ஓகே நண்பிகள் அந்த மக்களே எல்லோரும் வந்து திருவிழாவில் இருக்கும்போது வந்து என்றைக்குமே எப்போவுமே வந்து பத்திரமா சேஃபாக இருங்க. குழந்தைங்கள்லாம் வந்து சேஃபாக பார்த்துங்க. ஏதாவது காஸ்ட்லியான பொருள் வச்சுருந்தா அதையும் பத்திரமா வச்சுருங்க. நம்ம போலீஸ் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டத்துக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே என்ன சொல்கிறது, ஒரே அடிதடி சண்டையாக நடந்து போச்சு. அந்த வீடியோ இப்போ கொஞ்ச நேரத்தில் வரும் பாருங்களேன், மர்ச் பண்ணி விட்டுறேன். சும்மா அலப்புற காப்பரை கொடுத்துக்கிட்டு இருந்தானுங்க, பசங்க ஆடிக்கிட்டு இருந்தானுங்க. இந்த பக்கம் கொஞ்ச நேரத்தில் இப்படி திரும்பி பார்த்தா ஒரே சண்டே ஆகிப்போச்சு. நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். ஐயோ என்னடா சண்டைலாம் போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. சரி சண்டை வராத திருவிழா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். சரி ஏதோ பெரிய பிரச்சனை இல்லாமல் சும்மா அடிதடி ஆகிப்போச்சு. அப்புறம் ஒரு காவல்துறை நண்பர் வந்து அவர் வந்து விலகி விட்டு அப்புறம் எல்லோரும் விலகி போயிட்டாங்க. அப்புறம் நானும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டேன். ஸோ இதுக்கு மேலே சாமி வர லேட்டாகும்னாங்க. அம்மாட்ட கேட்டேன், சாமி வர லேட்டாகுனா அம்மாவை கூப்பிட்டுட்டு நானும் கிளம்பிட்டேன்.
ஸோ வீட்டுக்கு கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாளில் தான் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா டிவியில் பார்த்துக்கிறேன்ட்டாங்க.